வெல்கம் டு யுவர் அகாடமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனுக்கு லெசன் பிளான் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு சின்ன சின்ன மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம எப்படி லெசன் பிளான் ஏற்கனவே எழுதணுமோ சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற ஸ்டைலை மட்டும் நம்ம கொஞ்சோண்டு சேஞ்சஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி லெசன் பிளான் வந்து எழுதலான்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் வந்து லெசன் பிளான் லெவல் 1. ஸோ அந்த ஃபஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி போல்டாக பெருசாக வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. லெசன் பிளான் லெவல் 1 சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் பெண்ணும் நல்லா போல்டாக வந்து தெரிகிற மாதிரி நல்ல லெட்டர்ஸ் வந்து பெருசாக அந்த மாதிரி லெசன் பிளான் லெவல் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்லாம் வந்து அதே மாதிரி தான். ஸோ லெசன் பிளான் வந்து இது லெவல் 1க்கு நம்ம A4 ஷீட்டில் தான் எழுதணும் இதை. ஸோ A4 ஷீட்டை வந்து நம்ம ஹரிசாண்டலாக தான் நம்ம எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட் பேஜுமே நான் வந்து ஹரிசாண்டலாக தான் எழுதியிருக்கேன். ஸோ ஹரிசாண்டலாக எழுதிட்டு ஸோ ஃபஸ்ட் வந்து நேம் ஆஃப் த ப்ரீ சர்வீஸ் டீச்சர். ஸோ உங்களோட நேம் எழுதிருங்க வித் இனிஷியல். நெக்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் த டீச்சர் எஜுகேட்டர். இப்போ டீச்சர் எஜுகேட்டர் உங்களோட காலேஜ் கைடோட நேம் தான் எழுதணும். நீங்கள் அங்கே தான் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் காலேஜோட நீங்கள் வந்து உங்களோட காலேஜ் ஸ்டாஃபு யார்கிட்ட வந்து நீங்கள் மேஜர் ஸ்டாஃப் யார்கிட்ட வந்து யார் உங்களோட மேஜர் ஸ்டாஃபோ அவங்களோட நேமை அவங்களோட எஜுகேஷன் இது டெசிக்னேஷன் வந்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட் வந்து காலேஜ் நேம், உங்கள் காலேஜ் நேம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம் நம்பர் அதுவுமே நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வந்து என்ன உங்களுக்கு மேக்ஸு, சயின்ஸு, பயாலஜி எதுவோ நீங்கள் வந்து இங்கிலீஷ், தமிழ்ன்றது வந்து உங்கள் சப்ஜெக்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ லெவல் 1 நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் இப்போ வந்து 6, 7, 8 வந்து மேக்ஸ் வந்து எடுப்பீங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து 8th எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் 9th, 10th மேக்ஸ் நீங்கள் வந்து போடலாம். இல்லை 6, 7, 8 மேக்ஸ் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி லெசன் நேம் ஆஃப் த லெசனு. ஸோ நேம் ஆஃப் த லெசன் என்ன லெசன் எடுக்க போகிறீங்களோ அது போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லெசன் யூனிட்டு. ஸோ யூனிட் வந்து என்ன யூனிட் நேமோ அந்த யூனிட் நேம் போட்டுக்கோங்க. எக்ஸாமோட டேட்டு. ஸோ அதுதான் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜில் இருக்க வேண்டியது. ஸோ என்ன நீங்கள் டாபிக் சூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லெவல் 1க்கு வந்து உங்களோட ஸ்டாண்டர்ட் எதுவோ நீங்கள் அதுலேருந்து பார்த்து எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ அதே லெவல் 2னா வந்து இது வந்து இந்த பேஜ் மட்டும்தான் உங்களுக்கு மாறப்போகுது. ஸோ அடுத்ததெல்லாம் வந்து வர வந்து ஏற்கனவே நம்ம எப்படி லெசன் பிளான் எழுதிப்போமோ அதே தான். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக வந்து நான் கொடுத்துருக்கேன் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் ரிசோர்ஸஸ் ரெக்வயர்ட். நீங்கள் என்ன வந்து இதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் மாடல் வச்சுருந்தீங்கன்னா ஒர்க்கிங் மாடல், மேட்சிங் போர்டு, கண்டினியூஸ் சார்ட்டு, இல்லை நான் பிபிடி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா பிபிடி. ஸோ என்ன எடுத்துகிட்டு போகிறீங்களோ அது எல்லாமே வந்து இதில் இன்ஸ்ட்ரக்ஷனல் ரிசோர்ஸஸ் ஃபார் லெவல் 1க்கு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எழுதுறீங்க. இப்போவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க. என்ன எய்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி டிஎல்எம்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை எடுத்து வச்சுருங்க, ரெடி பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அதை அப்படியே வந்து நீங்கள் லெசன் பிளானில் எழுதி லெசன் பிளானை நீட்டாக நீங்கள் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் நாலேஜ் ஆஃப் த லேர்னர்ஸு, அதுவுமே அடுத்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த 4 ஃபோல்டர் லெசன் பிளான் வந்து போட்டிருக்கோம். ஸோ கண்டென்ட்டு, ஸ்பெசிஃபிகேஷன், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், எவாலுவேஷன் இது எல்லாமே வந்து போட்டுருங்க. ஸோ நார்மல் நம்ம லெசன் பிளான் அதே மாதிரி தான். ஸோ எந்த டிஃப்ரென்ஸுமே இதில் கிடையாது. ஸோ அதே மாதிரியே நீங்கள் எழுதிட்டு போகலாம். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அக்யூட், ரைட்டு, அப்டியூ, ஸ்ட்ரைட் ஆங்கிள் சொல்லிட்டு ஸோ உன்னோட டெஃபினிஷன் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன், என்ன வந்து சொல்ல போகிறேன்றதை வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆங்கிளோடது போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் சப்ஜெக்டோட வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்களோ அதை போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் போட்டிருக்கிறதுனால இதை வந்து ஒரு கண்டினியூஸ் சார்ட்டில் வந்து டைப்ஸை வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து பிபிடியில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள். லாஸ்ட்டாக வந்து ரீகேபிட்டலேஷன். நெக்ஸ்ட் வந்து என்ன அசைன்மெண்ட் கொடுக்க போகிறீங்களோ அசைன்மெண்ட்டு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த டீச்சர் எஜுகேட்டர். உங்கள் காலேஜ் கைடு, உங்கள் காலேஜ் மேஜர் ஸ்டாஃபோட சிக்னேச்சர் வாங்கி வச்சுக்கோங்க. லெசன் பிளான் எழுதிட்டு இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட சிக்னேச்சர். ஸோ இந்த பேஜ் வந்து சைன் பண்ணாமல் கொடுக்காதீங்க எக்ஸ்டர்னல் கிட்ட. இந்த பேஜ் வந்து சைன் பண்ணிட்டு ஆஃப்லைன்றதுனால வந்து இது பார்ப்பாங்க. ஸோ இதான் வந்து உங்களுக்கு லெசன் பிளான் வந்து லெவல் 1ஓடது. இது வந்து லெசன் பிளான் லெவல் 2. லெவல் 2 அதே மாதிரி தான், ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. நீங்கள் எழுத போகிற லெசன் பிளானில் உள்ள அந்த 4 ஃபோல்டர் லெசன் பிளான் தான் மாறப்போதே தவிர ஃபஸ்ட் பேஜில் வந்து மைன்யூட் சேஞ்சஸோட சேம் தான் நம்ம லெசன் பிளான் லெவல் 2. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் பேஜ் வந்து நான் போல்ட் பண்ணி ஹரிசாண்டலில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதே தான். ஸோ நேம் ஆஃப் த ப்ரீ சர்வீஸ் டீச்சர், நேம் ஆஃப் த டீச்சர் எஜுகேட்டர், அகைன் உங்கள் காலேஜோட
மேஜர் ஸ்டாஃப், அதாவது காலேஜ் கைடு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து யார் உங்கள் மேஜர் ஸ்டாஃபோ அவங்களோட நேம் அண்ட் அவங்களோட டெஸ்டினேஷன் நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காலேஜ் நேமு, உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட்டு, ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ லெவல் 2ங்கும் போது மேக்ஸ் வந்து 9th and 10th, அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி காமர்ஸ் அந்த மாதிரினா 11th and 12th வந்து உங்களுக்கு வரும். ஸோ அது மட்டும் நீங்கள் மாறும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்கள் நேம் ஆஃப் த லெசனோட யூனிட்டு, எக்ஸாம் டேட்டு. ஸோ இது இருந்தால் போதும். இன்னும் இது கூட நான் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது எழுதலாமான்னாலும் தேவையில்லை, இது மட்டுமே போதும். ஸோ இந்த கிளாஸ் நம்ம டெமோ கிளாஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா முன்னாடி தான் எடுக்க போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ப்ரெசென்ட்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இது மட்டும் இருந்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் சேம் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் ரிசோர்ஸஸ் ரெக்வயர்ட். லெவல் 2க்கு நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க டிஎல்எம்மோ அந்த டிஎல்எம் எல்லாமே போட்டுக்கோங்க. ஸோ இது லெவல் 2க்கு வந்துட்டு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், ஒர்க்கிங் மாடல், ஒரு ஒர்க்கிங் கிராஃபிக்ஸுமே கொடுத்துருக்கேன், ப்ளஸ் ஃப்ளாஷ் கார்டு. நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் நாலேஜ் ஆஃப் லேர்னர்ஸு. நெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே 4 ஃபோல்டர் லெசன் பிளான் தான் வந்து கண்டென்ட் ஸ்பெசிஃபிகேஷன், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவாலுவேஷன். ஸோ இதுதான் வந்து அதே ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இதை நீட்டாக எழுதிக்கோங்க, என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்களோ அதை நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ டயக்ராம் இருந்துச்சுன்னா டயக்ராம் போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்களோ அதை போர்டில் போட போகிறேன்னு போட்டுக்கோங்க. என்ன பிபிடியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ அதை பிபிடியில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு போட்டுக்கோங்க. இல்லை ஃப்ளாஷ் கார்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்கன்னா அது என்ன பண்ண போகிறீங்களோ அதை வந்து போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து இதுவும் ஆங்கிள்ஸ் பற்றி தான், டிரான்ஸ்வர்சல் பற்றி. ஸோ டிரான்ஸ்வர்சல் உள்ள ஆங்கிள்ஸ் எல்லாமே, ஸோ அதான் வந்து இந்த அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் வந்து ஈக்குவல், இது வந்து சப்ளிமெண்ட்ரி அப்படின்றதுலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸு, எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸு, ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சு போட்டுக்கோங்க. ஸோ லாஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், ரீகேப்டுலேஷன். ஸோ ஜஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து ஒரு ரிவ்யூ போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி அசைன்மெண்ட் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இந்த ஃபிகர் சொல்லிட்டு, ஆக்சுவலி ஃபிகர் விசிபிளாக ஒரு ஃபிகர் கொடுத்து அதில் வந்து ஆங்கிள்ஸ் வந்து மார்க் பண்ணுங்கள், எது வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், எது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் சொல்லி மார்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா ஒரு கொஷின் மாதிரி அசைன்மெண்ட் மாதிரியே கொடுக்கலாம். ஸோ உங்கள் யூனிட்டில் வந்து என்ன நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டும் நீங்கள் வந்து குட்டியாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிக்னேச்சர் ஆஃப் த டீச்சர் எஜுகேட்டர், உங்கள் காலேஜ் மேஜர் ஸ்டாஃபோட சிக்னேச்சர் வாங்கி வச்சுடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட சைனுமே போட்டு வச்சுடுங்க. ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு லெவல் 1 ஃபார் லெவல் 2 வந்து ரெடி பண்ணி ஒரு 2 தனித்தனி ஸ்டிக் ஃபைலில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் வந்து லெசன் பிளான் கமிஷனுக்கு. வேறு ஒரு பெரிய விஷயமும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் எப்படி சாதாரணமாக லெசன் பிளான் எழுதுறீங்களோ, ஸோ ஏற்கனவே நீங்கள் ரெக்கார்டில் எழுதின லெசன் பிளானை தான் நான் வந்து ஒரு டாபிக் தான் வந்து சூஸ் பண்ணி எடுக்க போகிறேன்னா, ஸோ சேம் லெசன் பிளானே நீங்கள் எழுதிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட் பேஜில் உள்ள குட்டி சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ப்ரெசென்ட் அதெல்லாம் வந்து தேவையில்லை, அதெல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட மேஜர் ஸ்டாஃபோட சிக்னேச்சர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து லெசன் பிளானோட மாடலு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.